இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஜெபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கு என்று வாய்ப்பை கொடுத்திருக்கிறீரே, நன்றி தகப்பனே. மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களை உம்முடைய அருட்கரத்தினால் வழிநடத்தி செல்வீராக. நாங்கள் கையிட்டு செய்ய இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் ஆசீரும் நன்மையும் கிருபையும் பெருக உதவி செய்வீராக. அப்பா, இன்றைய நாளில் எங்களுக்கு முன்பாக எழக்கூடிய சகல தடைகளையும் நீர் நிர்மூலப்படுத்தி விடுவீராக. விசேஷித்த விதமாக இன்றைய நாளிலே யாரெல்லாம் தங்களது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறார்களோ, யாரெல்லாம் தங்களது திருமண ஆண்டை கொண்டாடுகிறார்களோ, குருக்கள், துறவியர்கள் தங்களது குருத்துவ நினைவு நாளை, தங்களது துறவர வாழ்வின் நினைவு நாளை நினைத்து கொண்டாடுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களது உறவுகள், மரித்து போன அந்த உறவுகள் உம்முடைய சன்னிதானத்தில் நித்திய இளைப்பாறுதல் அடைவார்களாக. மேலும் தகப்பனே, இன்றைய நாள் பூராகவும் எங்கள் அத்தனை பேரையும் உம்முடைய செட்டையின் மறைவில் வைத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரை போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ? அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும்
அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ராயேல் வீட்டாரை கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது, உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தாம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறு இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி, அவர்கள் சாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சு நடப்பர். நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது, அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ராயேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ராயேலரை மீட்பவர் அவரே. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. ஒரு வார்த்தை பேசுமே, என் வாழ்வு நலமாகுமே. என் வாழ்வு நலமாகுமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தாம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு
ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்கத்து தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு நாம படிச்ச வாசகத்தின் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக மக்களிடம் பேசுகிறார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க வாழ்ந்துக்கிற வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, அதனால நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவீங்க. உங்க வாழ்க்கை அழியக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க உங்க வாழ்க்கையை மாத்திக்கணும். பல வருஷ காலமாக நீங்க வாழ்ந்த வாழ்க்கை அதை மாத்திக்க முடியாது, மாத்திக்கிறது ரொம்ப வலியை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா வேற வழி இல்லை, நீங்க அழிஞ்சு போயிடுவீங்க. அழியக்கூடாது, நீங்க வாழணும், உங்க வாழ்க்கையில மீண்டும் சந்தோஷம் துளிர்க்கணும், நீங்க ஆசிரோடும் ஆரோக்கியத்தோடு சிறப்போடும் செழிப்போடும் வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொன்னா வலியை தாங்கிக்கிட்டு உங்க பாதைகளை சீர்படுத்திக்கோங்க. அதான் ஆண்டவராகிய கடவுள் இன்னைக்கு நம்மையும் பார்த்து சொல்லக்கூடிய செய்தியாகும். உங்க வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்கள் தப்பா பண்ணி இருக்கிறீங்க? ஒரு வேளையில நீங்க தெரிஞ்சு பண்ணீங்களா, தெரியாம பண்ணீங்களா தெரியல, ஆனா அந்த குடும்பத்திற்கு அவர்களது வீழ்ச்சிக்கு நீங்க காரணமாக இருந்திருக்கலாம். ஆபீஸ்ல ஒருத்தனினுடைய ப்ரொமோஷனை தடை பண்ணுவதற்கு நீங்க காரணமாக இருந்திருக்கலாம். இன்னொருத்தனினுடைய அல்லது இன்னொரு குடும்பத்தினுடைய பெயரை வீணடிச்சு அந்த குடும்பத்தினுடைய மன நோவுக்கு நீங்க காரணமாக இருந்திருக்கலாம். இப்படி பல காரியங்கள். இன்னும் சொல்ல போனா போதை பழக்கம், பொய் சொல்லுகின்ற பழக்கம், இவையெல்லாம் உங்களுக்கு அடிமைத்தனங்களாக இருந்திருக்கலாம். இவற்றின் மூலமாக எல்லாம் நீங்க அடுத்தவரது வாழ்க்கையை கீழே தள்ளி இருக்கலாம். அப்படி ஒரு வேளையில நீங்க நடந்திருப்பீர்களாக இருந்தால் வெளி உலகத்திற்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனா உங்களது உள்ளத்திற்கு தெரியும் இல்லையா? உங்களது உள்ளத்திற்கு தெரிந்தாலே போதும். அந்த உள்ளம் யாரால் பார்க்கப்படும் அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களால் அல்ல, ஆண்டவரால். ஏனென்றால் அவர் உள்ளத்தை காணுகின்ற தேவன். அப்பேற்பட்ட தேவன் உங்க வாழ்க்கை மீது ஆசிரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தபசு காலத்துல நீங்க எதிர்பார்ப்பீர்களாக இருந்தால் நீங்க பண்ணிய தப்புக்கள் எல்லாம் விட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கையை மாற்றுவது சமயங்கள்ல கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் வேறு வழி இல்லை. இந்த வலியை நீங்க பொறுத்து கொண்டால் மட்டுமே, இந்த மாற்றத்தின் வலியை நீங்க பொறுத்து கொண்டால் மட்டுமே உங்க வாழ்க்கையில் ஆசீர் இறங்கும் வழி திறக்கப்படும். ஆசீரோடு வாழ உங்களை வாழ்த்துகிறேன். தப்பான வழிகளை எல்லாம் விட்டு ஆண்டவரது வழியில் வந்து சேருங்கள். உங்க வாழ்க்கையில் ஆசீர் நிச்சயம். ஆமென். வழியோரம் சிதறாமல் நன்னிலத்தில் விழுகின்ற விதையாக நானும் வாழ்வில் நிறைவான கனி தருவேன். கொடியோடு இணைகின்ற உறவாக உன்னோடு தினம் வாழ்வில் சேர்ந்தே நானும் பிரியாமல் வாழ்ந்திடுவேன். நீ தந்த வாழ்க்கையாவும் உமக்குத்தான் சொந்தமே. நீர் என்ன சொன்னாலும்
தவறாமல் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்வு தருவாராக. நீர் என்ன சொன்னாலும் செய்திடுவேன். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வழிக்கும் ஆனமாக இறைவன் என்றென்றும் வாழ்வு தருவாராக. சொல்லி சொல்லாதே. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக ஈடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவி வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. இந்த தபசு காலத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனை தேவைகளையும் நம் தெய்வத்திடம் சமர்ப்பிப்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீர். எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமக்காக பலியான தெய்வம் நம் அத்தனை பேரையும் மனமாற்றத்தோடு வாழ அழைக்கின்றார். அழைக்கப் பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். செபிப்போமாக. அப்பா தகப்பனே, இந்த தபசு காலத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி மூலமாக சந்தித்தவரே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூடவே செல்லுவதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள், பிசாசின் பொல்லாத கட்டுக்கள், போதை பழக்கத்தின் அடிமை தலைகள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் பிரியப்படுவதன்படி நாமும் மகிழ்ந்திருப்போம். நம்மை சுற்றி இருக்கிறார்களே நம்முடைய உறவுகள், அத்தனை பேரையும் நாம் மகிழ செய்து வாழ்வோம். அப்படி நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவரது கிருபை நம் மீது இறங்கி வரும். May God bless you. Take care and see you all tomorrow. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. உம்மை நோக்கியே நான் ஸ்துதிப்பேன், உம்மை நோக்கியே நான் புகழ்வேன், உம்மை நோக்கியே நான் ஸ்துதிப்பேன், உம்மை நோக்கியே நான் புகழ்வேன். என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே.
பேசி குறை சொல்லுதே. நொந்து போனேன் நான், யாரும் இல்லை சொந்தமாக, வாழ்வில் நீ வேண்டுமே. நொந்து போனேன் நான், யாரும் இல்லை சொந்தமாக, வாழ்வில் நீ வேண்டுமே. என் உயிரில் கலந்த இயேசுவே, என் உயிரில் உயிரானவர், உயிரே என் உயிரே உயிரே. உன் அன்பை நாடி தேடும் செல்ல பிள்ளை நான், நினைவெல்லாம் நீதான் அன்பே, உந்தன் பக்தன் நான். உன் அன்பை நாடி தேடும் செல்ல பிள்ளை நான், நினைவெல்லாம் நீதான் அன்பே,